அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. பாகிஸ்தானோட இந்த ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது இன்னும் முடியலை அப்படின்னு தொடர்ச்சியாக நம்மளுடைய அரசு வந்து சொல்லிட்டே இருக்கு ஒரு பக்கம். இப்போ நம்ம பார்க்குறோம், பங்களாதேஷில் ரொம்ப கடுமையான ஒரு விஷயங்கள் தொடர்ச்சியாக அந்த அரசை நோக்கி நடந்து கொண்டிருக்கு. பங்களாதேஷில் இருப்பது ஒரு அரசே கிடையாது. யூனஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபஸர் ஷேக் ஹசீனாக்கு தகுதி கிடையாது, நீங்க ஆளுங்க அப்படின்ட்டு அமெரிக்கா ஒரு டம்மியா ஒரு டிராமாவை வந்து செட் பண்ணி ஆட்சியை வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ அதுவும் ஆட்டம் காண தொடங்கி இருக்கு. எதை தர மறுத்தார் ஷேக் ஹசீனா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்விக்கு பதில் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்குமான அந்த டெய்ல் எண்டும் அதோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் அதாக தான் இருக்கு. சென்ட் மார்டின்ஸ் ஐலாண்ட். எந்த சென்ட் மார்டின் ஐலாண்டில் அமெரிக்கர்களுடைய கால் பதியக்கூடாது அப்படின்னு ஷேக் ஹசீனா நினைத்தாரோ இன்று அது நடந்து விட்டது. பாகிஸ்தான் ஒரு பாவலா காமிச்சிட்டு இருந்தாங்கல்ல, நாங்கள் வந்து அணு ஆயுதம் இருக்கு, அணு ஆயுதம் வந்து நாங்கள் வந்து பிரயோகிச்சோம் அப்படின்னா அது வந்து தாங்காது, எங்களுடைய அணு ஆயுதம் எல்லாமே இந்தியாவை நோக்கி இருக்கு, இந்துஸ்தானுக்காக தான் 130 அணு ஆயுதங்கள் வைத்திருக்கிறோம் அப்படின்னு வாய்வுதார் விட்ட எல்லாருமே கிரானா ஹில்ஸ்ல பிரம்மோஸ் ஏவுகணை போய் அடிச்சதுக்கு அப்புறம் எங்க போனாங்கன்னே தெரியல. அவங்களுடைய ஷேக் ஹசீனா இன்றும் இந்தியாவில் பாதுகாப்பாக தான் இருக்காங்க. அவங்களுடைய ஆர்மி சீஃப் வகாரு ஜமான் ஒரு மனுஷன் மட்டும் அங்கே இல்லை அப்படின்னா ஷேக் ஹசீனாவை அந்த அதிபர் மாளிகைக்கு புகுந்த அந்த கூட்டம் அப்படிங்கிறது அன்றே கொலை செய்திருக்கும். வெளிப்படையா எல்லாரும் போட்டுருக்க நியூஸ் என்னன்னா, S-400 வந்து நம்ம வந்து வாங்க போறோம், அதை வந்து நீங்க வந்து துரிதமா சீக்கிரமா கொடுக்கணும் அப்படிங்கறத வந்து ரஷ் பண்றதுக்காக வந்து தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் வந்து ரஷ்யா போயிருக்கிறாருன்னு சொல்லிட்டு பரவலாக வந்து செய்தி இருக்கு. ஆனாலும் கூட ரஷ்யாவுக்கு அவர் செல்வதற்கான இன்னொரு மிக முக்கியமான காரணம் வங்கதேசம். அமெரிக்கா வந்து வாடகைக்கு பிடிச்சிட்டு வந்து உட்கார வச்சிருக்கக்கூடிய அந்த ப்ரொஃபஸருடைய அரசாங்கம் வந்து நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறது. அவரே இப்போ ஒரு டிராமா போடுறாரு, நான் வேணா விலகிறேன்னு. ஆனா இந்த டிராமாக்கு அவர் போடுறதுக்கு பதிலாக சீக்கிரம் எலெக்ஷனை வச்சு முடிச்சாவது சரியா இருக்கும். ஆதர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக தொடர்ச்சியான அப்டேட்ஸ் வந்து பார்த்துட்டு இருந்தோம். இந்த ஆபரேஷன் சிந்தூரில் இந்தியாவுக்கு கிடைத்த அந்த வெற்றி அப்படிங்கிறது வெறும் பாகிஸ்தானுக்கு எதிராக கிடைத்த வெற்றி அப்படின்ட்டு வந்து உலக நாடுகள் எடுத்துக்கல. மிக குறிப்பாக அமெரிக்கா, சைனா உள்ளிட்ட நாடுகள் எல்லாமே இது வந்து இந்தியாவுடைய அவங்க வந்து தயாரித்து வைத்திருக்கக்கூடிய ஆயுதங்கள், அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய போர்க்கருவிகள், அவங்களுடைய படை, அவங்களுடைய டெக்னாலஜி, அவங்களுக்கு நட்பார்க்கக்கூடிய நாடுகள், இவங்களுடைய ஒரு வெற்றி அப்படின்னு தான் இந்த 2 நாடுகளும் பார்க்குது. மிக குறிப்பாக அமெரிக்கா, அதுக்கப்புறம் வந்து சைனா. ஸோ இப்போ இந்த பாகிஸ்தானோட இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது இன்னும் முடியலை அப்படின்னு தொடர்ச்சியாக நம்மளுடைய அரசு வந்து சொல்லிகிட்டே இருக்கு ஒரு பக்கம். அதற்கான அடுத்தடுத்த நடவடிக்கைகளும் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்கு. இப்போ நம்ம பார்க்குறோம், பங்களாதேஷில் ரொம்ப கடுமையான ஒரு விஷயங்கள் தொடர்ச்சியாக அந்த அரசை நோக்கி நடந்து கொண்டிருக்கு. பங்களாதேஷில் இருப்பது ஒரு அரசே கிடையாது. யூனஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபஸர், அவர் வந்து அமெரிக்காவிலேருந்து அவரை வந்து பிடிச்சிட்டு வந்து உட்காந்து நீங்கள் நாட்டு ஆளுங்க, ஷேக் ஹசீனாக்கு தகுதி கிடையாது, நீங்கள் ஆளுங்க அப்படின்ட்டு அமெரிக்கா ஒரு டம்மியாக ஒரு டிராமாவை வந்து செட் பண்ணி அவங்க வந்து ஆட்சியை வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போது அதுவும் ஆட்டம் காண தொடங்கி இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஏன் அப்படின்னா, யூனஸ் ஒரு அமெரிக்காவுடைய ஆள் அப்படிங்கிறது ஆரம்பத்திலேருந்தே நம்மளுடைய ஜியோ பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் ஆகட்டும், அவருடைய ட்ராக் ரெக்கார்ட் ஆகட்டும், எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து ஆய்வு செஞ்சோம் அப்படின்னா மிக தெளிவாக தெரியக்கூட ஒரு விஷயம். அவருக்கும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஹிலாரி கிளின்டன், அதுக்கப்புறம் வந்து அந்த கிளின்டன் ஃபவுண்டேஷனுக்கும் இடையிலான அந்த தொடர்பு, அதில் அவர் பெற்ற பணம் அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் வந்து அது மூலிமா பங்களாதேஷில் அவர் செய்த செயல்கள் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக வந்து யூனஸோடைய ட்ராக் ரெக்கார்டு என்ன அப்படின்ட்டு எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இப்போது இருந்தாலும் கூட யூனஸை வந்து அந்த பதவியில் வந்து அமர்த்தியது அப்படிங்கிறது அமெரிக்காவுடைய பைடன் தலைமையிலான அரசாங்கம். இப்போ இருக்கிறதோ ட்ரம்ப் தலைமையிலான அரசாங்கம். என்னதான் இந்த அரசாங்கத்துடைய தலைமைகள் மாறினாலும் கூட அமெரிக்க தன்மை அப்படிங்கிறது சுத்தமாக மாறவே கிடையாது. அதுவும் குறிப்பாக வந்து பங்களாதேஷ் விஷயத்தில்
இப்போ அமெரிக்கா செய்து வரக்கூடிய அந்த நகர்வுகள் அப்படிங்கிறது, அதற்கும் இந்தியாவை வந்து அவங்க டார்கெட் பண்ணுறது அப்படிங்கிறது தொடர்ச்சியாக வந்து அதிகமாக இருக்குது. ஆனால் இது எதை நோக்கி போகுது அப்படிங்கிற விஷயத்த ஒரு ஓவராலாக பார்ப்போமே. இதில் நம்ம எல்லாருக்குமே நல்லா நினைவு இருக்கும், ஷேக் ஹசீனா அவர்கள் தான் பங்களாதேஷோடைய அதிபராக இருந்தவர். அவர் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவாமி லீக்னு ஒரு கட்சி, அந்த கட்சியோடைய தலைவராக இருந்து அந்த நாட்டை வந்து ஆட்சி செய்து கொண்டிருந்தார். அந்த ஆட்சி வந்து ஸ்திரத்தன்மையோடு அந்த நாட்டை வந்து பல்வேறு நிலைகளில் வளர்க்கக்கூடிய விதமாக தான் அந்த ஆட்சி வந்து போய்கொண்டிருக்கு. இதுக்கு நடுவில் நம்ம வந்து போன காணொலியில் சொன்ன மாதிரி ஒரு வெள்ளைக்கார அதிகாரி வந்து அவங்கள ஜனாதிபதி மாளிகையில் பார்க்குறார். அவர் வைத்த ஒரு கோரிக்கையை ஷேக் ஹசீனா அவர்கள் நிராகரித்தாங்க. கிட்டத்தட்ட அந்த கோரிக்கை நிராகரித்ததால் அந்த ஆத்திரமடைந்த அந்த வெள்ளை அதிகாரி அவர் போய் சென்று சேர்ந்த இடம், அதுக்கப்புறம் 3 மாதங்களுக்கு பிறகு ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக சொந்த நாட்டிலேயே எந்த மக்கள் நீங்கள் தான் எங்களுக்கு தலைவியாக இருக்கணும்னு தேர்ந்தெடுத்தாங்களோ அதே மக்கள்லேருந்து ஒரு சிலர் எழுந்து கிளர்ச்சி செய்து ஷேக் ஹசீனா அந்த நாட்டை விட்டே வெளியேறினார். இப்போ ஷேக் ஹசீனா இந்தியாவில் தான் இருக்கிறாங்க. ஸோ எதை தர மறுத்தார் ஷேக் ஹசீனா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்விக்கு பதில் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்குமான அந்த டெய்ல் எண்டும் அதோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் அதாக தான் இருக்குது. சென்ட் மார்ட்டின்ஸ் ஐலாண்ட். இந்த சென்ட் மார்ட்டின்ஸ் ஐலாண்ட் அப்படிங்கிறது அமெரிக்காவுடைய ஒரு ட்ரீம் ப்ராஜெக்டில் ஒன்று. அவங்க இந்த இடத்த வந்து கைப்பற்றணும் அப்படின்னா மியான்மர், பங்களாதேஷ், இந்தியா, அந்த பக்கம் சைனான்னு சொல்லிட்டு இங்கே எல்லாருக்கும் நடுவில் நாம் வந்து ஒரு முக்கியமான ஒரு இராணுவ தளத்தை வந்து நம்மளால் கட்ட முடியும். அதே மாதிரி இந்த இடத்த நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வளரும் எதிரியாக இருக்கக்கூடிய அமெரிக்காவுக்கு நம்ம வந்து நேரடியாக நாம் வந்து சவாலாக இருக்க முடியும். அதை தாண்டி இந்தியாவையும் வந்து நம்ம வந்து ஒரு பக்கத்தில் வந்து பார்க்க முடியும்னு சொல்லிட்டு அவங்களுடைய ட்ரீம் ப்ராஜெக்டாக இருந்தது அந்த சென்ட் மார்ட்டின் ஐலாண்ட்ஸ். இப்போ வந்துட்டு இருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, US ஆர்மி ட்ரூப்ஸ் ட்ரெயின் இன் பங்களாதேஷி ஃபயர் ஃபைட்டர்ஸ். அதாவது காக்பசார் பீச் அப்படிங்கிற பகுதியில் அமெரிக்கா இராணுவ படையோடு இணைந்து பங்களாதேஷி ஃபயர் ஃபைட்டர்ஸ் வந்து ஒரு ட்ரில் மாதிரி வந்து நடத்தியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கான இமேஜஸ் எல்லாமே வெளியே வந்துருக்கு. ஸோ எந்த சென்ட் மார்ட்டின் ஐலாண்டில் அமெரிக்கர்களுடைய கால் பதியக்கூடாது அப்படின்னு ஷேக் ஹசீனா நினைத்தாரோ இன்று அது நடந்து விட்டது. சென்ட் மார்ட்டின் ஐலாண்டில் அமெரிக்கர்களுடைய கால் பதிந்து விட்டது. கிட்டத்தட்ட அந்த சென்ட் மார்ட்டின் ஐலாண்டும் இப்போ வந்து அமெரிக்காவுடைய அந்த கட்டுப்பாட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போக தொடங்கி இருக்கிறது அப்படிங்கிற அந்த விஷயம் நடந்திருக்கு. ஸோ எந்த விஷயத்துக்காக ஷேக் ஹசீனா பயந்தாரோ அந்த விஷயம் நடந்து விட்டது. ஸோ இப்போ ஷேக் ஹசீனா பயந்துருப்பாங்க இல்லையா, சில விஷயங்களுக்காக இது நம்ம செய்ய வேண்டாம் அப்படின்ட்டு, அந்த விஷயங்களும் தொடர்ச்சியாக நடக்குது. ஷேக் ஹசீனா இந்த சென்ட் மார்ட்டின் ஐலாண்டில் அமெரிக்கா வந்து தன்னுடைய காலை பதிக்கக்கூடாது நினச்சதுக்கு முக்கியமான காரணங்களில் காரணம் இந்தியா, இரண்டாவது காரணம் அவங்களுடைய உள்நாட்டு பாதுகாப்பு, அவங்களுடைய உள்நாட்டு அரசியல் ஸ்திரத்தன்மை அப்படிங்கிறது. இப்போ ரெண்டுத்துக்குமே ஆபத்தை ஏற்படுத்தும் விதமான விஷயங்கள் நடக்க தொடங்கியிருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பார்ப்போம் இந்தியா அப்படிங்கிற அந்த நாடு பங்களாதேஷ் உருவாக காரணமாக இருந்த நாடு. 1971 இந்திய இராணுவம் நேரடியாக தலையிட்டு அங்கே முஜிபுர் ரஹ்மான் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய தலைவரை வந்து அங்கே வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணி அவரை வந்து அந்த பதவியில் வந்து அமர்த்தி அவங்க அதுக்கான பிராச்சித்தமாக இன்றும் கூட பங்களாதேஷில் அவங்களுடைய தேசிய மாதாவாக அவங்க கொண்டாடுவது இந்திரா காந்தியை தான். ஸோ அந்த அளவுக்கு நாம் உருவாக்கி கொடுத்த ஒரு நாடு பங்களாதேஷ் அப்படிங்கிற அந்த ஒரு பிணைப்பு அப்படிங்கிறது முக்தி வாக்னி நிறைய வரலாறு அதுக்கு பின்னாடி இருக்குது. ஆனால் இன்றைக்கி பார்க்குறோம், இப்போ இந்த அமெரிக்காவால் அமர்த்தப்பட்ட இந்த இன்ட்ரம் கவர்மெண்ட்டோடைய தலைவராக்கக்கூடிய இந்த முகமது யூனஸ் தொடர்ச்சியாக குறிப்பாக சைனா போகும்போது இல்லை வெளியே எங்கேயாவது ஒரு முக்கியமான நாடுகள் முக்கியமான கூட்டங்களுக்கு போகும்போது அங்கே வந்து பங்களாதேஷ் அதுக்கப்புறம் வந்து நார்த் ஈஸ்ட் அப்படிங்கிற பேரை வந்து தொடர்ச்சியாக சொல்லிட்டே இருக்கிறார். நார்த் ஈஸ்ட் அப்படிங்கிறது இந்தியாவுடைய ஒருங்கிணைந்த பகுதி, நம்மளுடைய 7 சிஸ்டர்ஸ்னு நம்ம அழைக்கக்கூடிய மாநிலங்கள் இருக்கக்கூடிய பகுதி. அது வந்து நிலங்களால் வந்து ஆக்கிரமிக்கப்பட்ட ஒரு பகுதியாக இருக்குது. ஸோ அங்கே அதுக்கும் வந்து சீக்கும் வந்து எந்த கனெக்டும் கிடையாது, அதுக்கும் சீக்குமான கனெக்ட் வெறும் வங்கதேசம் மூலியமாக தான் இருக்க முடியும்னு சொல்லிட்டு அவர் பேசுகிறதாகட்டும். அதுக்கப்புறம் அவருடைய தொங்கு சதைகள் சில பேர் வந்து சிக்கன் நெக் இருக்குது, சிக்கன் நெக் தான் வந்து இந்தியாவுடைய மிக முக்கியமான
அந்த அவங்களுடைய மிக முக்கியமான ஒரு பகுதி. அந்த பகுதியை வந்து நம்ம உடைச்சிட்டோம் அப்படின்னா நாம் வந்து 7 சிஸ்டர்ஸை வந்து கையில் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோமாளித்தனமாக பேசுகிறதாகட்டும். ஸோ தொடர்ச்சியாக இந்தியாவுக்கு எதிரான கருத்துக்களை யூனஸ் மட்டும் கிடையாது, யூனஸுடைய தொங்கு சதைகளாக இருக்கக்கூடிய ஒரு சிலரும் வந்து தெரிவிச்சுக்கிட்டே வராங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். சரி, இப்போது இது கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து எதோட ரிலேட் பண்ணலாம் அப்படின்னா, பாகிஸ்தான் ஒரு பாவலா காமிச்சிட்டு இருந்தாங்கல்ல, நாங்கள் வந்து அணு ஆயுதம் இருக்குது, அணு ஆயுதம் வந்து நாங்கள் வந்து பிரயோகித்தோம் அப்படின்னா அது வந்து தாங்காது, எங்களுடைய அணு ஆயுதம் எல்லாமே இந்தியாவை நோக்கி இருக்குது, இந்துஸ்தானுக்காக தான் 130 அணு ஆயுதங்கள் வைத்திருக்கிறோம் அப்படின்னு வாயுதார் விட்ட எல்லாருமே கிரானா ஹில்ஸில் பிரம்மோஸ் ஏவுகணை போய் அடித்ததுக்கப்புறம் எங்கே போனாங்கன்னே தெரியல. இப்போது இந்த சிக்கன் நெக் தொடர்பாக வந்து வாயில் வந்து பேசிகிட்டு இருக்கக்கூடிய இந்த பங்களாதேஷ், குறிப்பாக இந்த வங்கதேசத்துடைய இந்த கோமாளிகளுக்கு பதில் சொல்லும் விதமாக இப்போ நாம் ஒரு ப்ராஜெக்டை வந்து ரொம்ப விக்ரஸாக வந்து நம்ம வந்து ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் எல்லாமே நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஷிலாங் டு சில்சார் அப்படிங்கிற அந்த பகுதிக்கு, குறிப்பாக வந்து அந்த 2 பகுதியும் இணைக்கும் விதமாக நாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைவே வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற வேலையில் வந்து நம்ம வந்து இறங்கியிருக்கிறோம். இது வந்து குறிப்பாக நமக்கு ஜியோகிராஃபி கிளாஸ் எடுத்த பங்களாதேஷுக்கு வந்து பதிலடி கொடுக்கும் விதமாக நீங்கள் சிக்கன் நெக்குன்னு தானே சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஸோ சிக்கன் நெக் அப்படிங்கிற அந்த ஒரு பகுதியோட கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது அது இல்லாமையே இன்னொரு முக்கியமான பகுதி எங்களால் உருவாக்க முடியும்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சிங்கான ஒரு ஒர்க்கை இந்தியா இப்போ கையில் எடுத்து அதை வந்து ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்காக நம்ம வந்து கிட்டத்தட்ட 22,864 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கி இருக்கிறோம். இது வந்து ஒரு நேஷனல் ஹைவே. இந்த நேஷனல் ஹைவே மூலிமா, இந்த நேஷனல் ஹைவேல கிட்டத்தட்ட 166 கிலோமீட்டர் இது நேஷனல் ஹைவே. இது வந்து 144 கிலோமீட்டர் மேகாலயாவிலையும் 22 கிலோமீட்டர் அஸ்ஸாம்லேயும் இருக்குது. இது மூலிமா என்ன அப்படின்னா, நம்மளுடைய இந்த வடகிழக்கு மாநிலங்களுக்கு இவங்க எல்லாமே சிக்கன் நெக் மூலிமா தான் போக முடியும். சிக்கன் நெக்கை வந்து நம்ம கழுத்தை அறுத்து விட்டோம்னா இந்தியாவுக்கு வந்து வேறு எந்த வழியுமே இல்லைன்னு சொல்லிட்டே இருக்காங்க இல்லையா. இந்த ப்ராஜெக்ட் வரும் பட்சத்தில் இவங்க சிக்கன் நெக்கு, அதுக்கப்புறம் மட்டன் நெக்குன்னு இவங்க என்ன நம்மளை வந்து பேசி என்ன மிரட்ட முயற்சித்தாலும் ஒன்றுமே வந்து பருப்பு வேகாது. ஸோ அதுக்கான ஒரு ப்ராஜெக்டை நாம் வந்து இப்போ வந்து முன்னெடுத்திருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கணும். இது வந்து நேரடியான பதிலடி. அதாவது வந்து நாங்கள் இப்போ வந்து நார்த் ஈஸ்ட்டுக்கு போனோம் அப்படின்னாலே பங்களாதேஷை வந்து டெஸ்ட் பாஸ் பண்ணி தான் போகணும், ஸோ எங்களை நம்பி தான் இந்தியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உளறிட்டு இருந்த அந்த பங்களாதேஷ் கோமாளிகளுக்கு இது இந்தியா கொடுத்துருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பதிலடி. இனிமே இதை பற்றி நீங்கள் பேசக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப வெளிப்படையாகவும் சொல்லியாச்சு. இப்போ 2வது பாருங்கள், அசாமுடைய முதலமைச்சர் ஒன்று சொல்லியிருக்காரு. ஆவுன்னா வந்து நாங்கள் சிக்கன் நெக்கை வந்து அறுத்துருவோம், சிக்கன் நெக்கை அறுத்துட்டோம் அப்படின்னா இந்தியாவுக்கும் கனெக்ஷன் இல்லாமல் போயிடும், அது எல்லாமே நாங்கள் கைப்பற்றுவோம்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. பங்களாதேஷுக்கும் 2 சிக்கன் நெக் இருக்குது, உங்களுடைய சிட்டகாங்கு பக்கத்தில் ஒரு முக்கியமான சிக்கன் நெக் இருக்குது, நாங்கள் நினச்சாலும் அங்கே கை வைக்க முடியும் அப்படின்ட்டு வந்து அசாமுடைய முதலமைச்சர் பதிலடி கொடுத்துருக்கிறார். ஸோ இந்தியா தரப்பில் நேரடியாக பதிலடியும் கொடுத்தாச்சு, அதே மாதிரி மறைமுகமான பதிலடியாக நாம் என்ன செய்யணும், ப்ரொடக்டிவாக என்ன செய்யணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் செஞ்சிட்ருக்கோம். ஓகே, இந்த விஷயத்தை குறிப்பாக இந்தியாவை எதிர்க்கிறது அப்படிங்கிறது ஷேக் ஹசீனாவுடைய அவங்க ஆட்சி காலத்தில் அவங்க வந்து செய்யாத ஒரு விஷயம், அவங்க எடுக்காத ஒரு ஸ்டாண்டு. நமக்கு எப்போவுமே நட்பு நாடாக தான் பங்களாதேஷ் தொடர்ந்து கொண்டு இருந்தது ஷேக் ஹசீனா இருக்கும் வரை. ஆனால் இப்போ இந்த கோமாளிகள்லாம் ஆடுவதற்கு என்ன காரணம்? அதுவும் ஜனநாயக, அதாவது கோமாளிகள்னு சொன்னதுக்கு காரணம் அங்கே இருக்கக்கூடிய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசுடைய பிரதிநிதியாக இருந்தார்னா அவருக்கு ஒரு மரியாதை கொடுக்கலாம். ஆனால் வந்து அந்த பங்களாதேஷ்லேயே ரொம்ப நாள் இருக்காத, வேற எங்கேயோ வந்து இவ்வளோ நாள் வாழ்ந்துட்டு இருந்த, திடீர்னு வந்து குறித்து அவரை வந்து நீங்கள் வந்து தலைவராக வச்சுருந்தீங்கன்னா அவருக்கு வேறு என்ன மரியாதை கொடுக்குறது? ஸோ இப்போ இந்த யூனஸுடைய தொங்கு சதைகளும் சரி, யூனஸும் சரி, தொடர்ச்சியாக இந்த மாதிரி விஷயங்களை தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கான பதிலடி அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. இதுக்கு பின்னணி என்ன அப்படின்னா, யூனஸ் பேசுறதுக்கான காரணம் என்ன, அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? 2 பேர் இருக்காங்க, ஒன்று அமெரிக்கா, இன்னொன்று சைனா. இதில் மிக முக்கியமாக அமெரிக்கா. அது எப்படி அமெரிக்கா இருக்குன்னு சொல்கிறீங்க? ஏற்கனவே இந்த காணொலியை வந்து தொடங்கும் போதே சொன்னோம், சென்ட் மார்ட்டின் ஐலாண்டில் அமெரிக்கர்கள் கால் வைத்து விட்டார்கள். அமெரிக்கர்கள் கால் வைத்தாலே அங்கே என்ன நடக்கும் அப்படிங்கிறது ஆப்கானிஸ்தான் உதாரணம், நிறைய நாடுகள் அதுக்கு உதாரணமாக இருக்குது. இப்போ ரொம்ப சமீபத்திய உதாரணம் பலுஜிஸ்தான், இப்போ பங்களாதேஷ். ஸோ இங்கேயும் அமெரிக்கர்கள் கால் வைத்து விட்டார்கள். சரி, சரி, அது ஒரு எமர்ஜென்சி ட்ரில்லு, அது வந்து ரெண்டு நாடுகளும் சேர்ந்து செய்வாங்க, அவ்வளோதானங்க அப்படின்னா. இன்னொரு விஷயம் பாருங்கள், இது சம்மந்தமான செய்திகளும் வந்திருக்கும். எலான் மஸ்க் அவர் வந்து அமெரிக்காவுடைய மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர்.
ஸ்டார்லிங்க் நிறுவனத்தை வச்சுட்டுருக்கிறாரு, எக்ஸ்பேஸை வந்து அவர் தான் வச்சுட்டுருக்கிறாரு. அதே மாதிரி இப்போ ஆளக்கூடிய ட்ரம்ப்புடைய அட்மினிஸ்ட்ரேஷன்லேயும் அவர் எந்த இடத்துல இருக்கிறாரு, வெள்ளை மாளிகையில் வந்து அவங்களுடைய குழந்தைங்க போய் வந்து ஒரு விளையாட்டு களமாக மாறி இருக்கிறது வெள்ளை மாளிகை. அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து அமெரிக்காவுடைய அரசாங்கத்தில் இன்ஃப்ளூயன்ஷியல் ஒரு பர்சனாக இருக்கிறாரு. அவருடைய ஸ்டார்லிங் நிறுவனம் இப்போ பங்களாதேஷ் ஃபுல்லாக வந்து அவங்களுடைய இந்த இணைய சேவையை வந்து தொடங்கியிருக்கிறாங்க. அந்த இணைய சேவை தொடங்குறதுக்கு அந்த நிறுவனம் வெளியிட்ட மேப்பை தான் நீங்கள் பார்க்கணும். பங்களாதேஷ் அப்படிங்கிறது அந்த நாட்டுக்குன்னு ஒரு கொடி இருக்குது. அந்த நாட்டுடைய கொடி அப்படிங்கிறது அந்த மேப்போடைய கொடியை அந்த நாடு மேப் ஃபுல்லாக போட்டு அது அவங்களுடைய அடையாளமாக அவன் சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஸ்டார்லிங் நிறுவனம் உள்ளே போனதுக்கப்புறம் இவர் ஒரு மேப் வெளியிடுறாரு. அந்த மேப் ஃபுல்லாக அப்படியே வந்து ப்ளூ கலர் பெயிண்ட் அடித்து பங்களாதேஷ் ஃபுல்லாக வி ஆர் இன் பங்களாதேஷ் அப்படின்ட்டு வந்து போட்டிருக்கிறார். அதுலேயும் வந்து இப்போ வந்து பங்களாதேஷில் இந்த அவங்களுடைய இந்த ப்ராட்பேண்ட் சர்வீஸ் அப்படிங்கிறது இந்த அவங்களுடைய இந்த இணைய சேவை அப்படிங்கிறது முழு மூச்சாக வந்து தொடங்க இருக்குது. அதுக்கான பேமெண்ட்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒன் டைம் செட்டப் காஸ்ட் வந்து அந்த இணைய சேவையை வந்து ஒன் டைம் செட்டப் காஸ்ட் வந்து 47,000 டாக்காங்கிறது பங்களாதேஷ் மணி. மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் வந்து 4,200 டாக்கா. என்னென்ன ரேட்டு அப்படிங்கிற அளவுக்கு போட்டு இவங்க வந்து பங்களாதேஷில் ஸோ இனிமேல் அமெரிக்கர்கள் வைப்பது தான் பங்களாதேஷில் சட்டம் அப்படிங்கிறது மிக தெளிவாக தெரியுது. அதுக்கு வந்து அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நெட்வொர்க்ஸும் வந்து அவங்க வளர்த்துக்கிட்டாங்க. இப்போது இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் வந்து இப்போ இல்லை, இன்று இல்லை, நேற்றல்ல. அந்த நாடு வந்து தொப்புள் கொடியாக நம்ம இந்திய மக்களோட அவங்க வந்து இணைந்தவர்கள் அப்படிங்கிறத தாண்டி நமக்கு நிறைய சோர்சஸ் வந்து டுவர்ட்ஸ் பங்களாதேஷ் அப்படிங்கிறது இருக்குது. ஆனாலும் கூட கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த நாட்டுக்கு வந்து நாம் வந்து ஒரு பாடத்தை புகட்டணும்னு சொல்லிட்டு நேரடியாக வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து அவங்களுடைய அந்த நம்ம வந்து ஏற்றுமதியில் வந்து நம்ம கை வச்சோம். கிட்டத்தட்ட 42% அவங்களுடைய பொருட்களை நாம் வந்து இறக்குமதி செய்வதில்லை அப்படின்னு முடிவு செஞ்சோம். இது எல்லாமே வந்து அங்கே இருக்கக்கூடிய நாட்டு மக்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான மெசேஜ். ஆனால் அந்த மெசேஜில் கூட நாம் ஒரு விஷயத்தை வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து ரொம்ப தெளிவாக பண்ணியிருக்கிறாங்க. அதாவது நாம் வந்து அவங்க தொடர்ச்சியாக இந்த மாதிரி வந்து கோமாளித்தனமாக வந்து நார்த் ஈஸ்ட் சம்மந்தமாக பேச என்ன ஆச்சு அப்படின்னா, நாம் வந்து கார்மெண்ட்ஸு, அப்புறம் ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃப்ளேவர் ட்ரிங்க்ஸு, அப்புறம் ப்ராசஸ்டு ஃபுட் ஐட்டம்ஸு, காட்டனு, பிளாஸ்டிக் குட்ஸு, உட்டன் ஃபர்னிச்சரு, இது எல்லாமே வந்து அங்கேருந்து நம்ம இறக்குமதி செஞ்சுட்டு இருந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே நம்ம வந்து பேன் பண்ணிட்டோம். ஆனால் பேன் பண்ணாத விஷயங்களும் நிச்சயமாக இருக்க தான் செய்யுது. அதில் வந்து எல்பிஜி, ஃபிஷ்ஷு, எடிபிள் ஆயில்ஸு, இது எதுவுமே நம்ம பேன் செய்யலை. இதில் ஒரு விஷயத்தை நல்லா நோட் பண்ணுங்கள். எல்பிஜி, அப்புறம் வந்து எடிபிள் ஆயில்ஸு, ஃபிஷ், இது எல்லாத்தையுமே நம்ம பேன் பண்ணல அப்படின்னா அப்போது பங்களாதேஷுக்கு போக வேண்டிய அத்தியாவசியமான பொருட்களுக்கு இந்தியா தடை விதிக்கலை. ஆனால் அதே டைமில் வர்த்தக ரீதியாக அங்கே இருக்கக்கூடிய தொழிலதிபர்களுக்கு, வணிகர்களுக்கு அவங்களுக்கு ஒரு மெசேஜை சொல்கிற விதமாக காட்டன், அதுக்கப்புறம் இந்த பிளாஸ்டிக் குட்ஸு, இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து இந்தியா தடை விதிக்குது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய மக்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு இந்தியா இன்னமும் விரும்பலை அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து நாம் வந்து இதிலிருந்து நிச்சயமாக வந்து புரிஞ்சுக்கணும். அது மட்டும் கிடையாது, நாம் வந்து நம்மளுடைய கொல்கட்டா சீ போர்ட்லேருந்து போகக்கூடிய இந்த கார்மெண்ட்ஸையும் நம்ம வந்து தடை செய்யலை. ஸோ பங்களாதேஷுக்கு எதிராக நாம் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை அப்படிங்கிறது அது பங்களாதேஷ் மக்களுக்கு எதிரானதல்ல, அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்திற்கு எதிரானது அப்படிங்கிற அந்த சட்டிலான மெசேஜையும் இந்தியா பாஸ் பண்ணியிருக்கு. அதே மாதிரி ஒரு காலத்தில் உங்களால் கொண்டாடப்பட்ட உங்கள் தலைவியை பாதுகாப்பாக வைத்திருக்கக்கூடிய நாடும் இந்தியா. அவங்களுடைய ஷேக் ஹசீனா இன்றும் இந்தியாவில் பாதுகாப்பாக தான் இருக்காங்க. அவங்க ஒருவேளை அவங்களுடைய ஆர்மி சீஃப் வக்காருஸ்ஸமான்னு ஒரு மனுஷன் மட்டும் அங்கே இல்லை அப்படின்னா ஷேக் ஹசீனாவை அந்த அதிபர் மாளிகைக்கு புகுந்த அந்த கூட்டம் அப்படிங்கிறது அன்றே கொலை செய்திருக்கும். எப்படி வந்து முஜிபுர் ரஹ்மானுக்கு ஒரு நிலைமை வந்து நடந்ததோ அவங்க அப்பாவுக்கு, அதே மாதிரியான ஒரு நிலைமை வந்து ஷேக் ஹசீனாவுக்கும் நடந்திருக்கும். ஆனால் அது நடக்கலை. இப்போ ஷேக் ஹசீனா இந்தியாவுடைய பாதுகாப்பில் அமைதியாக இங்கே வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகே, இப்போ நமக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் என்ன, இந்தியா இதில் வருங்காலத்தில் என்ன செய்யும்? ஏற்கனவே கடந்த காணொளியில் சொன்ன மாதிரி தான் வக்காருஸ்ஸமான், அவங்களுடைய ஆர்மி சீஃப் வக்காருஸ்ஸமான் அப்படிங்கிறவர் இன்னமும் கூட இந்தியாவுடைய ஒரு நல்ல நெட்வொர்க்கில் தான் இருக்கிறார் அப்படின்ட்டு வந்து நம்பப்படுது. அதே மாதிரி ஆன்டி இந்தியா ஆக்டிவிட்டீஸை அவரும் வந்து நிறைய இடத்துல வந்து என்கரேஜ் பண்ணவே இல்லை. மிக குறிப்பாக இப்போ ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய முகமது யூனஸ் அரசாங்கம் இந்த எலெக்ஷனை வந்து நடத்த விடாமல் அப்படியே வந்து தள்ளிட்டே போயிட்டுருக்காங்க. அப்படிங்கிற போது இந்த எலெக்ஷனை வந்து இந்த வருஷத்துக்குள்ளே நீங்கள் நடத்தி ஆகணும் அப்படிங்கிறத வக்காருஸ்ஸமான் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் கிடையாது,
மிலிட்ரி மேட்டர்ஸில் வந்து இந்த இன்ட்ரிம் கவர்மெண்ட், அதாவது யூனஸ் தலைமையிலான அரசாங்கம் தலையிடக்கூடாது அப்படிங்கிறதையும் முகமது யூனஸ் வந்து சொல்லியிருக்கிறார். இந்தியாவுக்கு இன்னொரு கன்சர்னாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, பங்களாதேஷில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினர். பங்களாதேஷ் இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் சீக்கியர்கள், அதுக்கப்புறம் ஹிந்துக்கள், இவங்க 2 பேர் சிறுபான்மையினர் மதமாக வந்து அங்கே இருக்கிறாங்க. அப்படிங்கிற போது அவங்களுடைய பாதுகாப்பையும் கருத்தில் கொண்டு நாம் வந்து இதில் வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இருக்குது. ஏன் அப்படின்னா, கடந்த காலங்களில் குறிப்பாக அந்த ஷேக் ஹசீனாவை வெளியேற்றக்கூடிய அந்த போராட்டத்தில் அந்த போராட்டக்காரர்கள் வந்து டார்கெட் பண்ண மிக முக்கியமான விஷயங்களில் ஹிந்து மத கோயில்களும் உண்டு, அதே மாதிரி சீக்கியர்களுடைய வழிபாடு தலங்களும் உண்டு. இது எல்லாத்தையுமே அங்கே இருக்கக்கூடிய அந்த ரேடிக்கல்ஸ் வந்து அதை எல்லாமே வந்து அடித்து நொறுக்குனது அப்படிங்கிறத எல்லாத்தையுமே நம்ம வீடியோவாக வந்து பார்த்தோம். ஸோ இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய கன்சர்ன் அப்படிங்கிறது பார்டர் கன்சர்ன் அப்படிங்கிறத தாண்டி அங்கே உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சிறுபான்மையினருடைய நலனையும் ஒட்டி தான் நாம் வந்து செயல்பட்டுருக்கோம். ஆனால் அமெரிக்காவுடைய தலையீடு அப்படிங்கிறது மிக தெளிவாக வந்து இதில் தெரியுது. இதில் இன்னும் அடுத்தடுத்த விஷயங்கள் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற சம்பந்தமாக இந்திய அரசு முக்கியமான முடிவுகளை எடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அதுவும் எப்போ எடுக்கும் அப்படின்னா, நம்மளுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அவர்கள் மிக விரைவில் ரஷ்யா செல்ல இருக்கிறாரு. வெளிப்படையாக எல்லாரும் போட்டுருக்க நியூஸ் என்னென்னா, S-400 வந்து நம்ம வந்து வாங்க போகிறோம், அதை வந்து நீங்கள் வந்து துரிதமாக சீக்கிரமாக கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து ரஷ் பண்ணுறதுக்காக வந்து தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் வந்து ரஷ்யா போயிருக்கிறாருன்னு சொல்லிட்டு பரவலாக வந்து செய்தி இருக்குது. ஆனாலும் கூட ரஷ்யாவுக்கு அவர் செல்வதற்கான இன்னொரு மிக முக்கியமான காரணம் வங்கதேசம். ஸோ வங்கதேசத்தில் இனிமே வரும் நாட்களில் என்னென்ன நடக்கணும், குறிப்பாக இப்போ அங்கே அமெரிக்கா வந்து அவங்களுடைய கால் தடத்தை வந்து மிக வலிமையாக வச்சுட்டாங்க அப்படின்னா அது யாருக்கெல்லாம் ஆபத்து, இந்த இடத்துல நம்மளுடைய கூட்டாளிகளை வந்து நாம் வந்து உறுதி செய்யும் விதமாகவும் தான் இந்த பயணம் அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னு நம்பப்படுது. இதே ரஷ்யாவுக்கு அஜித் தோவலுக்கு முன்னாடி போயிட்டு வந்தவர் வங்கதேசத்துடைய ஆர்மி சீஃப் வகாருசமான் முன்னாடி போகிறாரு, அதுக்கப்புறம் அஜித் தோவல் போகிறார். அப்படின்னா அதுலேருந்தே நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகள் நிறைய இருக்குது. ஸோ இந்த வங்கதேசத்துடைய விவகாரத்தில் மிக முக்கியமான ஒரு முடிவை வந்து இந்தியா நிச்சயம் வந்து வரும் காலங்களில் வந்து எடுக்கும் அப்படின்னு நாம் வந்து எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி இந்த யூனஸுடைய நாட்கள் எண்ணப்பட்டு வருகின்றன. யூனஸ் அப்படிங்கிற அந்த ஒரு நபர் அமெரிக்கா வந்து வாடகைக்கு பிடிச்சிட்டு வந்து உட்கார வச்சிருக்கக்கூடிய அந்த ப்ரொஃபஸருடைய அரசாங்கம் வந்து நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறது. அவரே இப்போ ஒரு ட்ராமா போடுறாரு, நான் வேணா விலகிறேன்னு. ஆனால் இந்த ட்ராமாக்கு அவர் போடுறதுக்கு பதிலாக சீக்கிரம் எலெக்ஷனை வச்சு முடிச்சாவது சரியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் வகாருசமான் சொல்லியிருக்கிறார். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஆர்மி சீஃப் வகாருசமான் ஒரு நியூட்ரலான ஒரு பர்சனாக, குறிப்பாக வந்து இந்தியாவை எதிர்க்காத ஒரு பர்சனாக வந்து அங்கே வந்து நமக்கு இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு ஒரு சேஃப். இருந்தாலும் கூட எவ்வளவு சீக்கிரம் அங்கே வந்து ஒரு ஜனநாயகபூர்வமான ஒரு ஆட்சி வருதோ அது வந்து இந்தியாவுக்கு நல்லது. அது ஜனநாயகபூர்வமான ஆட்சி வருவதற்கு சர்வதேச தலையீடு அப்படிங்கிறது நிச்சயமாக தேவைப்படுது. குறிப்பாக அமெரிக்காவுடைய அந்த கைகள் அப்படிங்கிறது பங்களாதேஷில் நீள அந்த ஜனநாயக ஆட்சி வருவது அப்படிங்கிறது சாத்தியமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்கு. இந்த இடத்துல இந்தியாவுடைய முடிவும் ரஷ்யாவுடைய ஒருங்கிணைப்பும் தேவையாக இருக்குது. மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.